கிளைமேட் சேஞ்ச்னா வெதர் மட்டும் இல்லை, உங்கள் ஸ்கின்னுக்கும் தான். சட்டென்று மாறுது வானிலை. பெண்ணே உன்மேல் பிழை. இந்த 2026ல இப்படி ப்ரிப்பேர் ஆகுங்க. மேம், ஜான் டு மார்ச் வின்டர் கொஞ்சம் ட்ரை கிளைமேட், ஸ்கின் ட்ரை ஆகும், ட்ராப் கிளிப்ஸ்லாம் வரும். ஸோ ஒரு குட் மாய்ஸ்சரைசர் கரெக்டாக டே அண்ட் நைட் டைமில் யூஸ் பண்ணணும். இந்த சீசனுக்கு மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் முக்கியம். பிகிலர்ஸ், ஏப்ரல் டு ஜூன் பீக் சம்மர் டைம், ரொம்ப ஸ்வெட்டிங், டேனிங், பிம்பிள்ஸ் வர டைம் இது. ஃபேஸ்க்கு ஜென்டில் கிளென்சிங், அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது நல்லது. சன்ஸ்க்ரீன் கட்டாயம் யூஸ் பண்ணணும். எவ்ரி 2 hours ப்ரீ அப்ளை பண்ணணும். ரொம்ப ஹெவி மேக்கப்பு, ஹெவி க்ரீம்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுன்னா ஜோலி முடிஞ்சு. ஜூலை டு செப்டம்பர் மான்சூன் ப்ளஸ் ரொம்ப ஹியூமிட் சீசன், நிறைய பிம்பிள்ஸ் வரலாம், ரொம்ப ஸ்வெட் ஆகலாம், அதனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ ஆன்டி ஆக்னி ப்ராடக்ட்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஜென்டில் கிளென்சர், அது இல்லாமல் ஸ்வெட் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக க்ளீன் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக வெட் கிளாத்ஸை இமீடியட்டாக ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மேம், அக்டோபர் டு டிசம்பர் இது ஒரு மாதிரியான மிக்சட் கிளைமேட். இதில் ஸ்கின் கொஞ்சம் சென்சிட்டிவாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் சடனாக பிரேக் அவுட்ஸும் வரலாம். கீப் யுவர் ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப சிம்பிள். லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீனை ரெகுலராக அப்ளை பண்ணுங்கள். பிரேக் அவுட்ஸ் வரும்போது அந்த டைமுக்கு ஆக்னி கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லைட் எக்ஸ்ஃபோலியேஷன் ஒன்ஸ் அ வீக் பண்ணலாம். ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது நியூ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்லேயோ இல்லை எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. சீசன் வைஸ் ஸ்கின் கேர் தான் ஹெல்த்தி ஸ்கின்னோட சீக்ரெட். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் செந்தில் பிளாக்ல இருக்க அன்பு மாதிரி சேஃபாக இருக்கும்.